திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் வினாத்தாள் மாறியதான ஒரு அன்னை தகவலை பார்த்திருக்கிறோம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் வினாத்தாள் மாறியிருக்கிறது. செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் மாறி வழங்கப்பட்டதால் மாணவர்கள் குழப்பம் அடைந்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் மாறியிருப்பதால் மாணவர்கள் பதற்றமடைந்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் தாமதமாக மாற்று வினாத்தாள் வழங்கப்பட்டு அரியர் தேர்வு நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கக்கூடியது அன்னை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, மேலும் விவரம். வணக்கம். திருநெல்வேலியில் செயல்பட்டு வரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் செமஸ்டர் தேர்வில் இன்று நடந்த வினாத்தாள் மாற்ற சம்பவம் மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளங்கநிலை வணிகவியல் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இன்று மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிற்கான பாடத்திற்கான அரியர் தேர்வை எழுத வந்தனர். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளை திறந்தபோது அதில் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பாடத்தின் கேள்விகள் இருந்தது தெரிய வந்தது. இச்சம்பவம் மாணவர்கள் மட்டுமல்லாமல் மேற்பார்வையாளரும் திகைக்க வைத்தது. உடனடியாக பல்கலைக்கழக தேர்வு ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அச்சகத்தின் விசாரணை நடத்தப்பட்டதில் அச்சகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குளறுபடியே தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டதற்கு காரணம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து சரியான வினாத்தாளை வழங்கி 1 மணி நேரம் தாமதமாக தேர்வை எழுத தொடங்கியனர். மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டதாகவும் தேர்வு ஆணையர் தெரிவித்தார். தேர்வின் போது ஏற்பட்ட இத்தகைய தவறுகள் மாணவர்கள் மனநிலையும் தேர்வு பாதிப்பையும் பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் இனி இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாதது என கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இச்சம்பவம் தற்போது மாணவர்களுக்கு பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.